நமது மகாஜனங்களே, தொகுதியெல்லாம் மறுவரை செய்து விட்டுதான் கொடுப்பேன் அப்படிங்கிறாங்க. இப்ப தேர்தலுக்கு இடையே எல்லா எதிர்கட்சிகளும் இப்பொழுது வேண்டாம், இன்னும் ஒரு 10 நாள் கழிச்சு பார்லிமெண்ட வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நேரத்துல திடீர்னு 3 நாள் நாடாளுமன்றத்தை கூட்டி இருக்கிறது ஒன்றிய பிஜேபி. ஏன்? எந்த விதமான கருத்தையும் மக்கள் கிட்டையும் கேட்கல, எதிர்கட்சிகள் கிட்டையும் கேட்கல. தமிழ்நாட்டில் இருக்கிற தாய்மார்கள் தமிழ்நாடு எங்கும் இலவசமாக பஸ்ஸிலே செல்லலாம், பஸ் டிக்கெட்டும் கேட்கக்கூடாது என்ற உத்தரவு தான் அவர் முதலாக போட்ட கையெழுத்து. அதனால்தான் இன்றைக்கு அவர் போய்கொண்டிருந்தாங்க. ஆனால் அவருக்கு அந்த தாய்மார்கள் பஸ்ஸிலே போவது பெரிய பிரச்சனை இல்லை, வாழ்க்கையே ஒரு போராட்டமாக இருக்கிறது. என்ன செய்வது? இவர்களுக்கு மகளிர் உரிமை தொகை என்று சொல்லி 1000 ரூபாயை கொடுத்தார். யாரை தலைமைச் செயலாளராக அறிவிக்கிறார்? முன்பு முதலமைச்சராக இருந்த இன்றைக்கு எதிர்வரிசையில் இருக்கின்ற நண்பர் எடப்பாடி பழனிசாமி அவர்களினுடைய தனி செயலாளராக இருந்தவரை தலைமைச் செயலாளராக தேர்தல் ஆணையம் அறிவிக்கின்றது. இது பாரபட்சமான முடிவு மட்டுமல்ல, ஒரு சாராருக்கு ஆதரவு செய்வதற்காகவே ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய திட்டம். தோழமை கட்சிகளை அவளை வெற்றி பெற வைக்க வேண்டிய கடப்பாடு நமக்கு இருக்கிறது. ஏன்னா நம்ம தலைவர் சொல்லிட்டார், செய்திட வேண்டிய கடமை நமக்கு. எனவே இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் சார்பாக தமிழ் தோழர் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தாலும் அவரை வெற்றி பெற வைக்க வேண்டியது திராவிட முன்னேற்ற கழக தலையாய கடமை.